கத்திரிக்காய் வெண்டைக்காய் மலிவா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வராது. கேபேஜ் காலிஃபிளவர் பீட்ரூட் பீன்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகளா பார்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. தோட்டத்துல அவரைக்காய் கொத்தவரைக்காய் செடி எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். நர்சரிக்கு போய் லேட்டஸ்ட் ரோட்டஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடு. ஆகட்டுமா. அம்மா சுசிலா, காஃபில சுகர் அதிகமா இருக்கு, சமையல்காரனை கொஞ்சம் கவனி. சரிமா? ஹாய், இந்த ரவுண்டுக்குள்ளே எல்லா குள்ளையும் போட்டீங்களே, வெரி குட். அந்த வீட்டுல முடியவே முடியாதுன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? முயற்சி பண்ணி எல்லாத்தையும் போட்டேன். சரி, உங்க அண்ணன் காஃபி சாப்பிட்டாரா? கொடுக்க போறேன், நானே கொண்டு போய் தரேன். பேப்பர்ல நீங்க என்னப்பா விசேஷம்? வியட்நாம் யுத்தம் வேறு முறைக்கு திரும்பி இருக்குதான். ஏங்க, இந்த வீட்டுல எல்லாரும் எல்லா சௌகரியத்தோடவும் வாழும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி ஒதுங்கி வாழறீங்க? உங்களுக்காத்தான் புது ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேனே, ஏன் இந்த பழசை விட மாட்டேங்கிறீங்க? இன்னொருத்தர் செருப்புல நடக்க நான் விரும்பல. ஏன் சம்பாத்தியத்துல நான் வாழணும்னு நினைக்கிறேன். உங்க மனைவினா ஏன் சம்பாத்தியத்துல உங்களுக்கு பங்கு இல்லையா? புருஷன் நிழல்ல பெண்டாட்டி இருக்கணுமே தவிர பெண்டாட்டி நிழல்ல புருஷன் இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்துதான் ஆகணுங்கிற நிலைமை ஏற்பட்டா அந்த புருஷன் நாக்க பிடிங்கிட்டு சாகலாம். உன் முந்தானையில என் குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு வர நான் கொஞ்சம் கூட இஷ்டப்படல. ஆனா உழைச்சு உழைச்சு ஒஞ்சு போன எங்க அப்பா, ஒரு சுகத்தையும் காணாத எங்க அம்மா, என் தங்கச்சி, இவங்களுக்கு கிடைக்கிற சௌகரியத்துக்கு குறுக்க நிக்க நான் விரும்பல. அதனாலதான் அந்த வீட்டுக்கு வர நான் சம்மதிச்சேன். அத்தா, வானம்பாடி எவ்வளவுதான் உயர பறந்தாலும் வானத்துக்கு கீழதான். ஒரு பெண்ணு எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவ புருஷனுக்கு அடக்கம்தான். நீங்க நினைக்கிறது ஒரு அர்த்தமில்லாத கற்பனை. கற்பனை இல்லை, என் காதல் விழுபடியா. அவனுக்கு என்ன யார் பொண்டாட்டி சம்பாதிக்கிறா, அவன் பங்களாவில சௌகரியமா இருக்கான்னு 4 பேர் பேசும்போது என் மானம் போகுது, உயிர் போயிடக்கூடாதான்னு தோணுது. அத்தா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. நேத்து இல்லம்மா, சின்ன பிள்ளையா இருந்த போதே அவனுக்கு இப்படி ஒரு மனநிலை உண்டு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எல்லா பரீட்சையிலும் இவன் தான் முதல் மார்க் வாங்குவான். ஒரு தடவை இவன் ஃப்ரெண்டு முதல் மார்க் வாங்கிட்டான். அதுல இருந்து இவன் அவன் கூட பேசுறதே நிறுத்திட்டாமா. இன்னொரு பெரிய வேடிக்கை தெரியுமா? என்ன மாமா? இவன் சின்ன பையனா இருந்த போது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இவன் வயசுலயே ஒரு பையன் இருந்தான். அவன் கூட இவன் சரியா பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, விளையாடுறது இல்ல. ஏன்டான்னு கேட்டா, அந்த பையன் என்னை விட ஒரு அங்கலம் உயரமா இருக்கிறான், அவன் பக்கத்துல நான் நின்னா குட்டையா தெரிகிறேன்னு சொன்னான். அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இவன் கூட பிறந்த பலவீனம்மா. சின்ன வயசுல வேணா அது விளையாட்டா இருக்கலாம், ஆனா இப்போ அது விபரீதமா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அவரை மாதிரியே நீங்களும் என்ன தவறா நினைச்சு. ராதா, நீயும் மோகன் என்னுடைய 2 கண்கள் மாதிரி. உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ முன்னுக்கு வந்துட்ட, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா முன்னுக்கு வருவான். அது வரைக்கும் அவனுடைய குறைகளை நாம தாம பொறுத்து